என்ன மேடம் என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? ஈஜி சட்னி ரெசிபி. ஷெட் பாய் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு வைப் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டைலில் ஈஸியான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்ய போகிறதுன்னு சொல்ல போகிறாங்க. கொஞ்சோண்டு பூண்டு எடுத்துட்டு 2-3 பச்சை மிளகா போட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட்டை வாங்கி அதை போட்டு 2 நிமிஷம் தட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். காரம் அதிகமானா 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி சின்ன சைஸ் லெமன் எடுத்து புளிஞ்சு லைட்டாக தட்டினீங்கன்னா நம்ம சட்னிக்காக பேஸ்ட் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் கடை எடுத்து ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு லைட்டாக கடுகு சீரகம் போட்டுட்டு கொஞ்சோண்டு கருப்பில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை சுட சுட எண்ணெயில் போட்டுருங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம பெரிய சைஸ் லெமன் எடுத்து நல்லா புளிஞ்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா எண்ணெய் விட்டு இந்த மாதிரி சூப்பராக நம்ம ராஜஸ்தான் ஸ்டைலில் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிரும். இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணால் வச்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மசாலா ரொட்டி செய்கிறாங்க. எங்கள் அம்மா செய்கிற இந்த சுட சுட மசாலா ரொட்டியோட அந்த சட்னி வச்சு சாப்பிட்டா வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சிருக்க சாப்பாடு மிச்சம் இருந்தால் அதில் கூட வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ராஜஸ்தான் டிஷ் நிறைய வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய ராஜஸ்தான் டிஷ் அப்லோட் பண்ண போறேன். அம்மா செஞ்ச சுட சுட ரொட்டியோட வைஃப் செஞ்ச இந்த சட்னி வித் தயிர் காம்பினேஷனோட லஞ்ச் சாப்பிட்டு பார்த்தேன் கைஸ். என்ன டேஸ்ட்ன்றீங்க. லாஸ்டா இந்த கூலிங் மோரோட நான் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கருன்னு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு செஞ்ச லஞ்ச் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்க பேச்சுலரா இருந்தா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒன் டைம் இந்த சட்னி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து என்ன ரெசிபி போடலான்னு கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு vlog சௌதா கைஸ் vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.